வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் இலக்கண பகுதியில் அணிகள் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய புறத்தோற்றத்தை ஆபரணங்களால் அழகுபடுத்திக்கிறானோ அதே மாதிரி புலவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் உருவாக்கிய அந்த செய்யுளை சொல்நயத்தாலும் பொருள் ஆழத்தாலும் அழகாக்குறாங்க. அப்படி அழகாக்கக்கூடிய அந்த உத்திக்கு தான் அணி என்று பெயர். வடமொழியில் இதை அலங்காரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழினுடைய பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தின் ஒரு பகுதியாக ஓமையியல் அப்படிங்கிற ஒரு அணி இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு, இலக்கண நூல். அது முழுக்க முழுக்க அணி இலக்கணம் பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த அணிகளில் ஓமை அணியை பற்றி பார்க்க போகிறோம். ஓமை அணினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓமை அணி அப்படிங்கிறது ஒரு பொருளை அதனோடு ஒத்த மற்ற பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது. அதாவது ஒரு பொருளை அதே மாதிரியான தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு சொன்னால் அதைத்தான் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓமை அணியில் பார்த்திங்கன்னா ஓம உருபு அப்படியே வெளிப்படையாக வந்திருக்கும். பண்பு காரணமாக, தொழில் காரணமாக, பயன் காரணமாக அந்த ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பொருள்களை ஒப்பிட்டு சொல்வது ஊமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு உதாரணமாக திருக்குறளில் ஒரு குறட்பாவை பார்க்கலாம். நிறைய குறட்பா இருக்குது, நிறைய வேறு இலக்கியங்கள்லேயும் ஊமையணிக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம எளிமை கருதி நம்ம திருக்குறள்லையே பார்க்கலாம். நாம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு குறள் தான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நம்ம யாராவது என்ன பேசினாலும் நம்மளை திட்டுவாங்க, சுடுசொல்லால் பேசுவாங்க. அப்படி என்ன பண்ணாலும் நாம் அப்படியே தாங்கிக்கணும். எப்படி அப்படின்னா பூமி மாதிரி. பூமி என்ன பண்ணும், தன் மேலே நின்று தன்னை தோண்டுபவரையும் கூட அது தாங்கிக்குது. அந்த மாதிரி அடுத்தவங்க நம்மளை ரொம்ப தாழ்வாக, நம்மளை கொஞ்சம் இழிவாக பேசுனா கூட அதை பொறுத்துக்கணும். அதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் குறிப்பிட்டுட்டு போகிறார். அதாவது பொறுமைக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம பூமியை சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த பூமி மாதிரி நாமளும் பொறுமையாக இருக்கணும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டக்கூடாது. அடுத்தவர்கள் நமக்கு எவ்வளவு தீங்கு செய்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பொருளில் வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த குறட்பாவை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஊமை. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது ஊமேயம். இதில் போல அப்படிங்கிறது தான் ஓம உறுப்பு. ஓம உறுப்புகள் நிறைய இருக்குது. போல, புறைய, ஒப்ப, உருளை, மான, கடுப்ப, ஏப, ஏப்ப, இப்படியாக ஓம உறுப்புகள் நிறைய இருக்குது. இந்த குறட்பாவை பொறுத்தளவில் ஓம உறுப்பாக அமைந்திருக்கக்கூடிய சொல் போல. எப்படி அந்த அகழ்வாரை, தன்னை தோண்டுபவரை அந்த நிலம் தாங்கிக் கொள்கிறதோ அது மாதிரி, அதுதான் அந்த போலங்கிற வார்த்தை. அது மாதிரி அப்படிங்கிற பொருளில் வருது. தன்னை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மளை இழிவாக பேசுகிறாங்களோ அதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த குறட்பாவை பொறுத்தளவில் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது ஓமை, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பது ஓமேயம், போல என்பது ஓம உருபு. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா உருவக அணி. உருவக அணினா என்ன அப்படின்னா ஓமை வேறு கிடையாது, ஓமேயம் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஓமானம் வேறு ஓமேயம் வேறு என்பது தோன்றாத வகையில் ஓமானத்துடைய தன்மையை ஓமேயத்தின் மேலே ஏற்றி சொன்னால் அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம எளிமையாக சொல்லணும்னா பார்த்துக்கினேன். இப்போது ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்க்குறோம். ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிலவு மாதிரி முகம் இருக்குது, நிலவு போல முகம் அப்படின்னு சொன்னால் அது ஓமை. இதுவே அது நிலவு முகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே நீங்கள் முகம் நிலா மாதிரி இல்லை, அந்த பொண்ணுடைய முகம், அந்த முகமே நிலா தான் அப்படி சொன்னால் அதுதான் உருவகம். இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுகம் அப்படிங்கிறது ஓமை. மதி போன்ற முகம், நிலா மாதிரி முகம் அப்படிங்கிறது ஓமை. முகமதி, உன்னுடைய முகமே நிலா தான். அப்போது அது வேற இது வேற கிடையாது, இரண்டும் ஒன்றே. அந்த மாதிரி சொன்னால் அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா உருவகம் என்று சொல்லுவார்கள். இப்போ நாம் திருக்குறளிலிருந்து இதற்கும் ஒரு உதாரணம் நம்ம பார்த்துடலாம். இதுலேயும் நாம் ஒரு பிரபலமான ஒரு குறட்பாவையே பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறட்பாவை பொறுத்தளவில்
இந்த ஊமை, அதாவது ஊமைக்கப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அன்பும் அறமும், அதாவது அன்பான குணம் மற்றும் நல்ல செயல்கள். இதில் ஊமையம் என்ன, ஒப்பிடப்படக்கூடிய பொருள் என்னென்னா இல்வாழ்க்கையை ஒப்பிடுறாங்க. அதாவது திருமணமானவர்களுடைய இல்வாழ்க்கை, அதாவது இல்வாழ்க்கை அன்பாகவும் அறமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, உருவகித்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் அந்த உருவகத்தை கண்டறிய முடியும். ஆக இப்படித்தான் நாம் என்ன பண்ணணும்னா அந்த உருவகத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஊமை வேறு கிடையாது, ஓமானம் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லி அது ரெண்டும் ஒன்று தான். அதாவது அந்த ஊமையத்தின் மேலே, அந்த ஓமானத்தினுடைய தன்மையை ஊமையத்தின் மேலே ஏற்றி சொன்னால் அதுதான் உருவகம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் தேவாரத்தில் ஒரு பாடல் உண்டு, திருநாவுக்கரசருடைய பாடல். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கு ஏற்றி செறிகடல் ஓடும்போது மனனெனும் பாறை தாக்கி அறியும் போது அறிய ஒண்ணாது உனையெனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவையே அப்படின்னு ஒரு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஒரு பாடல் உண்டு. இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா இந்த மனசு இருக்குது இல்லையா, அந்த மனசை வந்து கப்பலாக சொல்கிறார். மனதை வந்து கப்பலாகவும், அந்த கப்பலில் பயணிக்கும் போது நமக்கு அந்த துடுப்பு வேணும் இல்லையா, அந்த படகுல பயணிக்கும் போது துடுப்பாக அந்த நம்முடைய அறிவையும் சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய கோபம் இருக்கும் இல்லையா, அந்த கோபம் அப்படிங்கிறது அந்த கப்பலில் ஏற்றப்படக்கூடிய, அந்த படகில் ஏற்றப்படக்கூடிய ஒரு பொருள். அப்போது நம்ம மனம் வந்து பாறை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இது வேற கிடையாது, அது வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த தன்மையில் சொல்லப்படுவதுதான் என்ன அப்படின்னா உருவகம் என்று குறிப்பிட்டு சொல்லுவார்கள். இந்த மாதிரி உருவகத்திற்கு நாம் நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். இப்போ பாருங்களேன், பாரதிதாசனுடைய ஒரு பாடல் பாருங்கள். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அதில் நம்ம இப்போ 2-3 அடிகளை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பாருங்களேன், விழுங்கு மக்களை, அதாவது உலக மக்களின் மீதான பரந்த பார்வை சொல்லுது. மானிட சமுத்திரம் அப்படிங்கிறது மனித குலத்தினுடைய கூட்டமைப்பை குறிக்குது. அப்போ மானிட சமுத்திரம், அப்போ மனுஷங்களை கடலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது அது வேறு இது வேறு கிடையாது என்ற தன்மையினுடைய அடிப்படையில் இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதை தான் நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உருவகம் என்று சொல்லுவோம். இப்போ நாம் 2 அணிகள் பார்த்துருக்குறோம். அப்போ ஓமையணி அப்படிங்கிறப்போ இதை போல் அது அப்படி சொன்னால் அதுதான் ஊமை, இதே போல் அதுவில்லை இதுவே அதுதான். அப்போது 2க்குமான அந்த வேறுபாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் உருவகம் என்று சொல்லப்படும். அப்போது அணி இலக்கணத்தை பொறுத்தளவில் பொதுவாக இந்த ஊமை அணியும் உருவக அணியும் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அணி இலக்கணத்தில் இதுதான் ரொம்பவுமே சிறப்பான ஒரு கூறாக இந்த 2 அணிகளை எடுத்து சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த 2ஐயும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த 2 அணிகளையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் நிறைய இலக்கியங்கள்லேருந்து நாம் உதாரணம் காட்ட முடியும். இருந்தாலும் எளிமை கருதி நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால திருக்குறளிலிருந்தே 2 உதாரணங்கள் எடுத்து அதற்கான விளக்கத்தையும் போட்டு நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இதை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அது வந்து இது இலக்கியத்திற்கு இது ஒரு நயம் இல்லையா. நம்ம மனிதன் வந்து தன்னை எப்படி அழகுபடுத்திக்கிறானோ, இயல்பாகவே நமக்கு உருவம் இருந்தாலுமே கூட அந்த உருவத்தை மற்றவர்கள் முன்னாடி பிரதிபலிக்கும் போது அழகாக காட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் எப்படி அழகுபடுத்துவோமோ அதே மாதிரி இந்த செய்யுளை அழகுபடுத்தக்கூடிய நயங்கள் தான், அந்த நயங்களில் ஒரு கூறு தான் இந்த அணி என்று சொல்லுவார்கள். இந்த அணி அப்படிங்கிறது நம்ம அதைத்தான் குறிப்பிடுறோம். வடமொழியில் இதனை வந்து அலங்காரம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுறாங்க. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனதில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓமை அணியும் பார்த்துட்டோம், உருவக அணியும் பார்த்துட்டோம். மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன், ஓமை அணி அப்படிங்கிறது ஒரு பொருளை அதோட தன்மை இருக்கக்கூடிய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு சொன்னால் அது ஓமை அணி. உருவக அணி அப்படிங்கிறது ஓமை வேறு கிடையாது, ஓமயம் வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றே என்று சொன்னால் அதுதான் உருவக அணி. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் நிச்சயமாக குறிப்பிடுங்க. உரிய நேரத்தில் நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.